Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 49வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த நிலையில் அதன்படி முதலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களாக ரஹானே மற்றும் ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகியோர் களமிறங்கினர். இந்த ஜோடி 64 ரன்களை சேர்த்த நிலையில் ரஹானே 29 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து களமிறங்கிய சிவம் துபே வந்த வேகத்தில் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறினார். பின்னர் வந்த ஜடேஜாவும் 2 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் மறுமுனையில் ருத்துராஜ் கெய்க்வாட் நிலைத்து விளையாடி ரன் குவித்தார். இறுதியாக சென்னை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்களை எடுத்தது. அணியில் அதிகபட்சமாக ருத்துராஜ் கெய்க்வாட் 62 ரன்களை எடுத்தார். பின்னர் 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர்களாக பிரப்சிம்ரன் சிங் மற்றும் ஜானி பேர்ஸ்டோ களமிறங்கினர். பிரப்சிம்ரன் சிங் 13 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் களமிறங்கிய ரிலி ருசோ ஜானி பேர்ஸ்டோவுடன் ஜோடி சேர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டார். இறுதியாக 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து பஞ்சாப் அணி 18வது ஓவரில் வெற்றி இலக்கான 163 ரன்களை கடந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 4வது வெற்றியை பதிவு செய்திருக்கும் பஞ்சாப் அணி புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தை பிடித்துள்ளது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.